வெக்கம் இல்லை அவனுக்கு. அவன் போய் அந்த கட்சியில் சேர்ந்துருக்கிறேன். நானும் எங்கள் வீட்டுக்கார காலையில் அவனை காரி காரி துப்பணும் கொத்தையா. செருப்பா அடிங்க, விளக்க பார்த்து அடிங்க. ஓபிஎஸ் தான் அடிக்கணும், செருப்பால அடிக்கணும் கண்டிப்பா. திமுக வந்து அது பெரிய தவறு தான். அது வந்து மன்னிக்க முடியாத ஒரு தவறு. அதுக்கு நீங்க சசிகலா அம்மாவோட இருந்தா கூட ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயமா இருந்திருக்கும். விஜய் கட்சியில கூட போயிருக்கலாம். ஆனா இந்த கட்சியில போந்து அவன் மகா தப்பு பண்ணிட்டான். அந்த தூக்கே அவன் தகுதிக்கே இழந்துட்டான். அந்த ஆளு பாடு கூட்டு குத்தோ பாடு பொண்டாட்டி புள்ளி கூட்டு குத்து வாங்கிட்டு வந்துருவேன் தெரியுமா. என் மனசாட்சிக்காக தான் நான் சொல்லுவேன். ஆமா, எந்த கோர்ட்டில் கூப்பிடுற ஏழை மக்களுக்கோசம் அவன் என்ன செய்திருக்கிறான். டிஎம்கேக்கு போனது மகா துரோகமானது. அரசியல் வாழ்க்கையிலே இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் இப்படி செய்யும், முன்னாள் முதலமைச்சர் இப்படி செஞ்சது மாபெரும் தப்பு. நாங்களாம் வந்து அதிமுகக்காரங்க தான். ரொம்ப கஷ்டப்படுறோம், ரொம்ப வேதனைப்படுறோம். எங்க அண்ணன் தலைவராக இருக்காரு. இது துரோகம் தான் நினைக்கிறேன். அதிமுக அம்மாவுக்கு செய்த துரோகம், பச்சை துரோகம். இது போல வந்து அம்மாவுக்கு இது போல துரோகம் பண்ணக்கூடாது. அம்மா சன்னதியில் வந்து போய் சத்தியாற்றம் பண்ணாரு. இன்னைக்கு வந்து இந்த நிலைமைக்கு மக்கள் அந்த கொந்தளிப்பாளர்களுக்கு இப்போ எப்படி ஏடிஎம்கே வந்து டிஎம்கே போக முடியும்? அதே தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைச்சிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். திமுக இணைஞ்சிருக்காருல்ல, அது வந்து கட்சிக்கே துரோகம் பண்ணது அந்த ஆளு. ஏன்னா ஏற்கனவே வந்து அம்மா வந்து ஒரு முதலமைச்சரா அமைச்சு வச்சுட்டு போனாங்க. வெக்கம் இல்லை அவனுக்கு. அவன் போய் அந்த கட்சியில் சேர்ந்துருக்கிறேன். நானும் எங்கள் வீட்டுக்கார காலையில் அவனை காரி காரி துப்பணும் கொத்தையா. ஐயோ, அப்படியே எங்களுக்கு வேலையே செய்ய முடியல. இன்னைக்கு நான் லேட்டாகவே வந்தேன் தொழிலுக்கு. ஓபிஎஸ் அந்த அளவுக்கு ஒரு கட்சியிலே இல்லாமல் வீட்டிலே கூட அவன் முடங்கியிருந்தான்னா கூட கட்சிக்கு மரியாதை கொடுத்தான்னு சொல்லுவான். ஆனால் அந்த கட்சி விட்டு இன்னும் அந்த கட்சிக்கு போயிருக்கிறாங்க. ஒரு முதலமைச்சரா இருந்து அந்த கட்சிக்கு போறது ரொம்ப தப்பு இல்லை. தப்பா இல்லைங்களா சொல்லுங்க. அந்நேத்துக்கு அவன் கண்டி எதிர்க்கா இன்னதான் நாங்க அவனை கேட்டிருப்போனே தெரியாது. அந்த அளவுக்கு எங்க வீட்டுக்காரன் நானும் காலைல கொச்சி போயிட்டோம். பார்த்த உடனே நியூஸ் பார்த்த உடனே ஒண்ணுமே எங்களுக்கு புரியல. நேத்துக்கு ஷாக்கான மாதிரி. அந்த பச்சோண்டி இது மோசமான பச்சோண்டி. யாரு என்ன துரோகம் பண்ணாலும் அவங்களுக்கு நல்லா இருக்கட்டும்னு வாழ்த்திட்டு கட்சி விட்டு போவாம அவன் வீட்டிலே முடங்கி நல்ல மனுஷனா இருந்தானா ஒரு ஆம்பளைக்கு அர்த்தம். அவன் கட்சி துரோகத்தையே பண்ணிட்டு போயிட்டான். ஆனா அம்மா வந்து அவனுக்கு முதலமைச்சருன்னு பதவி கொடுத்தது பாரு, அது ரொம்ப ரொம்ப தப்பு. அவனுக்கு அதுக்கு தகுதியா கிடையாது. அவன் எல்லாரும் சொல்றாங்க எடப்பாடி தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்றாங்க. எடப்பாடி தப்பு பண்ணா கூட நீ அமைதியா நீ கட்சி விட்டு போவாம நீ உள்ளவே இருந்திருந்தீன்னா உன்னுடைய இதுக்கு மதிப்பு இருந்திருக்கும். நீ இங்கே போய் வாய் வச்சுட்டு இன்னொரு இடத்துல போய் வாய் வைக்கிற, இன்னொரு இடத்துல வாய் வைக்கிற. நீ எல்லாம் ஒரு முதலமைச்சருன்னு உன்னை அமைச்சு உட்கார வச்சாங்க பாரு ஃபர்ஸ்ட்டு. அது ரொம்ப ரொம்ப மகா தப்பு. இப்போ எடப்பாடி பண்ணது தப்பா, ஓபிஎஸ் பண்ணது தப்பா? எடப்பாடி வந்து எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க, அவங்க கட்சியில் என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு அவர் வந்து பேசுகிறாரு. நீ கட்சியில் அங்கே போகாமலே கூட நீ துரோகம் பண்ணாமலே கூட நீ வந்து உன்னுடைய பெருந்தன்மையை உன்னுடைய பெரிய மனுஷன்ற திறமையை நீ அமைதியாக காட்டியிருந்தீன்னா உன்னை ரொம்ப பெருமைப்படலாம். எப்படி அவரை பார்க்குறீங்க? அவன் மோசமான கட்சிக்கு துரோகம் பண்ண புறம்போக்கு நாய். அம்மாவுக்கு துரோகம் பண்ணாரா, கட்சிக்கு துரோகம்? அம்மாவை அதாவது எம்ஜிஆருக்கு அடுத்தது அம்மான்ற மதிப்பு எங்களுக்கு எவ்வளோ தெரியுமா அந்த அம்மா மேலே. அந்த தெய்வம் போயிட்ட பேருக்கே அந்த தெய்வம் அந்த கட்சியுடைய பேரையே சின்னமன்னமா வேறு எந்த கட்சியில் வேணாலும் போயிருக்கலாம். விஜய் கூட போயிட்டு இருந்திருக்கலாம். அவன் போயிட்டான் பாரு, ஒருத்தன் போனான் பாரு, அவன் போன மாதிரி இவன் கூட போயிட்டு இருக்கலாம். ஆனா இந்த கட்சியில சேர்ந்தது மகா தப்பு. அவர் நன்றி மறந்துட்டாருன்னு சொல்றேன். நன்றியே மறந்துட்டாரா? அதே போல அம்மா வந்து அவர் கஷ்டப்பட்டு 4 மக்கள் மனசுல இருந்து அவர் ஓட்டு கேட்டு வாங்கி அந்த முதலமைச்சர் பதவி அவர் ஆண்டு இருந்தாருன்னா அதனுடைய அருமை தெரியும். அவர் விருந்தாடி மாதிரி வந்தார் ஐயா. அவர் விருந்தாடி மாதிரி வந்தார். சின்ன அனுதாபத்தில் அந்த அம்மா வந்து சூழ்நிலையில் அவர் ஈத்து உட்கார வச்சுது. அவர் முதலமைச்சர் ஆகிட்டார். என்னைய பொறுத்தளவு அவர் டிஎம்கேல போனதுக்கு பிறகு அவர் அரசியலே நிற்கிட்டு ஓய்வு பெற்றிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அம்மாவுக்கும் எல்லாருக்கும் பெருமையாகவும் இருந்திருக்கும். அரசியல் வாழ்க்கையே இதோட அவர் முடிச்சுக்கிட்டு இருந்தாலும் கூட எல்லாரும் ஒரு பெருமை பேராக சொல்லுவாங்க. டிஎம்கேக்கு போனது மகா துரோகமானது. அரசியல் வாழ்க்கையிலே இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் இப்படி முன்னாள் முதலமைச்சர் இப்படி செஞ்சது மாபெரும் தப்பு. இது மாதிரி அவர் எப்படி பார்க்குறீங்க? அவர் ஒரு தலை சிறந்த முதலமைச்சரை தான் பார்த்தோம். இப்போ செஞ்சது வரைய அவர் தலை சிறந்த முதலமைச்சர் பதவிக்கு கூட அவர் லாய்க்கில்லாத ஒரு மனிதனாகவே நினைக்கிறோம். அவரை நான் மனுஷனாகவே இதுவரையே பார்க்கல. அவர் இதுவரையே செஞ்சது ஏதோ தர்ம யுத்தம்னு ஆரம்பித்தார். அந்த தர்ம யுத்தத்தில் இருந்து பொறுமையாக இருந்து ஜெயிச்சிருந்தா அவர் தலை சிறந்த ஒரு அரசியல்வாதியாக பார்த்துக்கலாம். அவர் ஜெயிச்சும் ஜெயிக்காம போய் ஒரு ஆளுமை இல்லாத ஒரு கட்சியில் போய் மறுபடியும் சேர்ந்துருக்கிறது மாபெரும் தப்பு என்னைய பொறுத்தளவு. சார் கட்சியில் சேர்ந்துட்டு
ஸ்டாலினை போயிட்டு தளபதி அவர்கள் வழியில நடப்பேன், கலைஞர் வழியில் நடப்பேன்றாரு. எனக்கு தெரிஞ்சு யார் வழியிலையும் அவர் வந்து என்னைய பொறுத்தவரை டிஎம்கே என்பது ஒரு ஜீரோ என்பது ஒரு இதுதான். இவர் போய் மறுபடியும் ஜீரோலயே சேர்றது மாபெரும் வருத்தம். அம்மாவின் ஆசையோட முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்னைக்கு திமுக சேர்ந்திருக்காரு. நான் இதை எப்படி பாக்குறீங்க? இது துரோகம் தான் நினைக்கிறேன். அதிமுக அம்மாவுக்கு செய்த துரோகம், பச்சை துரோகம். இது போல வந்து அம்மாவுக்கு இது போல துரோகம் பண்ணக்கூடாது. அம்மா சன்னதியில் வந்து போய் சத்தியவாற்றம் பண்ணவர். இன்னைக்கு வந்து இந்த நிலைமைக்கு இதெல்லாம் மக்கள் வந்து கொந்தளிப்பாளர்களுக்கு இப்போ எப்படி ஏடிஎம்கே வந்து டிஎம்கே போக முடியும்? அதே தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைச்சிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் இது போல துரோகம் பண்ணிட்டு டிஎம்கே போய் சேர்ந்தது பச்சை துரோகம். இது அம்மாவுக்கு பண்ற துரோகமா? அம்மா மக்களுக்கு பண்ற துரோகம், மக்கள் பண்ற துரோகம். மக்கள் வந்து எதிர்பார்த்துருந்தாங்க இதெல்லாம் ஒன்றா சேருவாங்கன்னு. ஆனால் இவர் வந்து தனியாக போய் டிஎம்கே போய் சேர்றது தவறு. ஒரு முதலமைச்சரா இருந்துட்டு இன்னைக்கு ஒரு சீட்டுக்காக போய் அங்க தொங்கிட்டு இருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அது தவறு. ஒரு சீட்டுக்காக மக்கள் வந்து இன்னைக்கு மக்கள் ஒன்று தூக்கி வச்சிருப்பாங்க, மக்கள் ஒன்று இறக்கி வச்சுட்டாங்க. இன்னைக்கு ஒன்று யாரும் கவனிக்க மாட்டாங்க. இப்போ எம்எல்ஏ என்ன கூட ஓட்டு போடுவாங்களா? வர்றது சான்ஸ் இல்லை, வாய்ப்பு இல்லை. ஏன்னா மக்களுக்கு வந்து துரோகம் பண்ணிட்டார். இது அது வந்து ஏடிஎம்கேன்றது அவர் எல்லாம் அம்மா வந்த ஆட்சியில் இருந்தது. ஆனால் சத்திய வாக்கெல்லாம் பண்ணவர் அவர். ஆனால் முதலமைச்சராக இருந்தார். முதலமைச்சராக இருந்துட்டு வந்து அம்மா சேர்ந்தது. இன்னைக்கு வந்து எப்படி டிஎம்கேல போகலாம்? அம்மாவுடைய ஆவி அவரை மன்னிக்குமா? மன்னிக்காது. அம்மாவுடைய ஆவி மன்னிக்காது. திரும்ப ஏடிஎம்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவர் வரதுக்கு சான்சியல் சேர்க்க மாட்டாங்க. ஏற்கனவே சேர்க்கல, இன்னும் இனிமேல் சேர்க்க மாட்டாங்க. ரொம்ப முதல்வராக்குனது யாரு? முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா. அவர் வாழ்வு கொடுத்தது யாரு? ஜெயலலிதா அம்மா தான். எவ்வளவு பண்ணிட்டு ஏன் இப்படி பண்ணிருக்காரு? துரோகம். அம்மாவால் முதல்வராக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு திமுக போய் சேர்ந்திருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க நீங்க? அந்த ஆளை பஸ் ஒதுக்கணுன்ற வச்சா சரியாகும். உதைக்கணுமா? ஆமா, இது மாதிரி பண்ணலாமா? துரோகம் பண்ணலாமா? சொல்லு. ஒழுங்கா இருந்தாரு, ஏன் திடீர்னு மாறிட்டாரு? நீங்க திருப்பி கேளுங்க, அவங்களே கேளுங்க. ஓட்டே போடக்கூடாது யாரும். ஒரே ஓட்டு விஜய்க்கு மட்டும் தான். விசிலுக்கு போடுவோம். ஆமா, கண்டிப்பா விஜய் தான் வரணும். விஜய் தான் வந்தா நல்லா இருக்கும். எவனும் சேரக்கூடாது. ஒரு வார்த்தையில பதில் சொன்னா என்ன சொல்வீங்க? புரியல. இந்த ஓபிஎஸ்க்கு ஒரு வார்த்தையில பதில் சொன்னா என்ன சொல்வீங்க? நன்றிக்கு மிக்கவே நன்றி கேட்டுருக்காங்க. அதெல்லாம் அதே மாதிரி தான் எடப்பாடியும் வந்து அதே மாதிரி தான் அந்த அம்மாவை திட்டம் போட்டு சாதனை பண்ணிட்டு அது வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு சசிகலா சாதனை பண்ணி உள்ளே ஏற்றி வச்சிடுச்சு. இப்போ 2 பேருமே அவங்க முதலமைச்சர் சொல்கிறதுக்கு ஓய்க்கிட்டே கிடையாது. அவங்க உலகத்தை கூட ஆள்ட்டோம். அவங்க கொஞ்ச நாள் தான் ஆண்டாங்க, சும்மா தான் ஆண்டாங்க. அதுங்க மக்கள் மனசில் அன்பில் இருந்து அவங்க முதலமைச்சர் ஆகி மக்களுக்கு எதுவும் செய்யலை. அவங்க இல்லை. பொண்ணு ஜெயலலிதா அம்மா, அடுத்தது இவங்க டீம் என்னாண்டா அவங்க டீம் ஆனா. ஓபிஎஸ் பற்றி நினைக்கும் போது அவரை பற்றி ஒரு வார்த்தையில் சொல்லணும்னு என்ன சொல்லுவீங்க? ஓபிஎஸ் வந்து நாங்கள் திட்ட தான் செய்வோம். உண்மையிலே திட்டுவோம். திட்டம் போட்டு கொலை செய்து துரோகின்னு சொல்வோம். இன்னைக்கு அம்மானு பக்கத்தில் நிற்கிறது அதை விட மோசமான துரோகின்னு சொல்வோம். எல்லாருமே சொல்லுவோம். தப்பு அவங்க செய்தது அனைத்தும் தப்பு. நீ அம்மா கூட சொல்லுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் விட மாட்டேன், நான் கட்டி காப்பாற்றுவேன். இல்லையே, தலையே நீங்கள் எடுத்துட்டீங்க. இதுக்கு மேலே நீ கட்டி காப்பாற்றினாலும் நீங்கள் கரையும் ஏற போகிறதில்ல, நீங்கள் ஆட்சியும் ஆள போகிறதில்ல. ஏடிஎம்கேல முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் இன்னைக்கு வந்து திமுக போய் சேர்ந்திருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க நீங்க? அது மிகப்பெரிய தவறு தானே. அதாவது ஒரு கட்சியின் அம்மா அந்த பொறுப்பை, சிஎம் பொறுப்பை அவர்கிட்ட தான் கொடுத்தாங்க. அவங்க மனப்பூர்வமாக ஓபிஎஸ் ஐயா அவர்கிட்ட கொடுத்தாங்க. அவரும் ஆண்டார். திருப்பி ஒரு முறை 2 முறை இல்லை, உங்களுக்கே தெரியும் மக்களுக்கு எத்தனை முறை கொடுத்தாங்கன்னு. அவங்க திருப்பி அந்த பொறுப்பை அம்மா கிட்ட கொடுத்தாங்க. ஒரு நியாயமான மனிதர்னு சொல்லிட்டு தானே அவங்க கிட்ட கொடுத்தாங்க கட்சியில. நீங்க அந்த ஒரு விஷயமே உங்களுக்கு போதாதா? இதை தவிர்த்து கட்சியில உங்களுக்கு என்ன இன்னும் அவ்வளவு தேவைப்படுதா? ரெட்டலன்ற ஒரு சின்னம், ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சர்ன்ற ஒரு பேர் போதாதா உங்களுக்கு? இதுக்கு மேல இந்த வயசு என்ன வயசு? முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களுக்கு என்ன வயது? இதுக்கு மேல எம்எல்ஏ பதவி தேவையா? எம்பி பதவி தேவையா? எத்தனாயிரம் கோடிகள் சொத்து இருக்கு. பின்னால் வர இளைஞர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க அதே இரட்டை இலை சின்னத்தில் இருந்து கொண்டே அவர்களுக்கு உதவி செய்யலாம்ல. 80 வயசுல 70 வயசுல திருப்பியும் எம்எல்ஏ ஆகி என்ன பண்ண போறீங்க? இளைஞர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, உருவாக்குங்க. இரட்டை இலை சின்னத்தில் நின்று உருவாக்குங்க. அந்த கட்சியிலே இருந்து இத்தனை ஆண்டு காலம் வளர்ந்து எல்லாம் அம்மா அம்மா என்று சொல்லிட்டு இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு செயல் ஈடுபட்டது மிகப்பெரிய தவறு. ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவில் இணைஞ்சிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? தப்புதான். என்ன எடுத்தோன்னு எப்படி சொல்றீங்க? ஆமாம், தப்புதான். தப்பு தான்.
ஏன் தப்புன்றீங்க? தப்பு வந்து யாரால இது சிஎம் அவனை தமிழ்நாட்டுக்கு யாரால ஜெயலலிதா பார்த்து வச்சாங்க. ஜெயலலிதா வந்து எல்லாரும் திட்டம் போட்டு சசிகலா திட்டம் போட்டு சாப்பிடுச்சிச்சு. சசிகலா வந்து தமிழ்நாட்டையே ஆளணும்னு வந்தாங்க. சசிகலாவெல்லாம் முடியல. எடப்பாடி பன்னீர்செல்வமும் சிஎம் ஆனாங்க. அவங்க சிஎம் ஆகி தமிழ்நாட்டுக்கு என்ன உதவி பண்ணாங்க? எதுவுமே உதவி லேடிஸ்க்கு என்ன ஏழை மக்களுக்கு என்ன உதவி பண்ணிக்கிறாரு எடப்பாடி பன்னீர்செல்வமா. முக ஸ்டாலின் வந்தார், நல்ல உதவி தான் பண்ணார். பன்னீர்செல்வத்துக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவரு நான் ஒன்றுமே சொல்ல விரும்பல. தப்பு தான். அவருக்கு என்ன பேர் வைப்பீங்க? அவரா என் சொல்ல நான் என்ன சொல்லுன்னு பாடு கூட்டி குத்தா பாடு பொண்டாட்டி புள்ளி கூட்டி குத்து வாங்கி தோன்றுவேன் தெரியுமா? என் மனசாட்சிக்காக தான் நான் சொல்லுவேன். ஆமாம், எந்த கோர்ட்டில் கூப்பிட்றேன் ஏழை மக்களுக்கோசம் அவன் என்ன செய்திருக்கிறான் உதவி. முக ஸ்டாலின் பாரு 5000 ரூபாய் ஏழை மக்களுக்கு கொடுத்துருக்குறார். நீ என்ன உதவி பண்ணிக்கிற? நாங்களாம் ஏமாந்த கூட எங்களே விற்றுட்டு போயிடுவாங்க. இன்னும் என்ன சொல்கிறேன். அம்மா கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டாராமே. ஆமாம், அம்மாவே அம்மா இருக்கும்போது உதவி பண்ணது செய்தது. அவன் ஜெயிச்சு வந்து இதுவரையில் எதுனா பண்ணிக்கிறானா? இல்லை. முக ஸ்டாலின் வந்தார், ஏன் லேடிஸ் கோசம் எவ்வளோ உதவி பண்ணுகிறாரு. கிராமத்தெல்லாம் எவ்வளோ உதவி பண்ணுறாரு ஏழைங்களுக்கு. இதே சென்னையிலே வந்து எவ்வளோ உதவி அந்த மாதிரி அவர் வந்து சிஎம்மா வந்து என்ன பண்ணிக்கிறாரு சொல்லுங்க? என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒன்று லேடிஸ் நாங்கள் ஏமாந்தாலும் சரி எவ்வளோ கூட்டி கொடுத்துருவாங்க. இவனா எடப்பாடி சொல்றீங்க பன்னீர்செல்வத்தையா? 2 பேருமே பன்னீர்செல்வமும் சரி எடப்பாடியும் சரி என்ன 2 பேருமே அவன் பொண்டாட்டி புள்ள நல்லா இருக்கணும்னு தான் அவனுக்கு வந்தாங்க சிஎம்மா. முக ஸ்டாலின் சொல்ல ஒரு ரேஷன் கடை அதே கட்சிக்கார ஆளுங்க ரெட்டையில கட்சிக்காரங்க 15000 கொடுன்னு என்ன கேட்டாங்க. இன்றைக்கெலாம் வந்து நான் பூ கட்டினா தான் என் குடும்பம் பழிக்கும். அதே ரேஷன் கடையை எழுதி கையெத்தான் போட்டு கொடுத்தான். 20 நாளில் எனக்கு ரேஷன் கார்டு வந்தது முக ஸ்டாலினுக்கால. அவர் மீட்டிங்க்கு போனால் அவர் கையெழுத்து கும்பிட்டேன். அவர் மூலியமாக எனக்கு கார்டு வந்தது, பேன் கார்டு வந்தது, ஆதார கார்டு வந்தது. ஓட்ட வசலாம் விற்றுட்டு கட்டின துணியோட மார்க்கெட்டில் வந்து நின்னா.